மாசி மாசம் அப்படின்னா மாசி மாசம்தான் ஒரு நேர காலம்தான். ஓப்பனிங்கே அசத்தலா இருக்கே குருஜி, அசத்தலா இருக்க போகுது இப்ப நான் சொல்ற. ஏன்னா மாசி மாசம் தான் சுக்கிரன் உச்சம். முதல் ராசியாக மேஷத்தை சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடைய சுக்கிரன் உச்சமடைகிறார். இவர்கள் எல்லாருமே ஒரு காம்போ மாதிரி சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 11ஆம் வீடு என்பது செல்வ வளங்களை அள்ளித்தரக்கூடியது. ஆட்சி பெற்ற பாக்யாதிபதியோட 4 கூடிய சுகாதிபதி சேருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஆட்சி பெற்ற பாக்யாதிபதியோட 4 கூடிய சுகாதிபதி சேருகிறார். இப்ப மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகமாக. சுக்கிரன் உச்சம் பெற்றா ஒரு 10 பேரை லவ் பண்ணுவான், அதானே? இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாச்சு என்று நீங்க நினைக்கலாம். 4ஆம் வீடாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதையிலே சூரியனும் புதனும் ராகும். 11 கூடிய புதன் இருக்கிறார், 10 கூடிய சூரியன் இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர் அடி தூள், நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, இனிமே நீங்க தான் என்ன வேணா செய்வார். ஏய், இங்க நான் தான் கிங்கு, இது ஏன் ரூல்ஸு, நான் அப்பப்போ எனக்கு போர் அடிச்சா ரூல்ஸை மாற்றி மாற்றி எழுதுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் காடோட டைலாக்ஸ். அதுதான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மாசி மாதம், மாசி மாசம் மாலான பொண்ணு மாமன் உனக்கு தானே. மாசி மாசம் அப்படின்னா மாசி மாசம்தான் ஒரு நேர காலம்தான். ஓப்பனிங்கே அசத்தலா இருக்கே குருஜி, அசத்தலா இருக்க போகுது இப்ப நான் சொல்ற. ஏன்னா மாசி மாசம் தான் சுக்கிரன் உச்சம். தானே நானே நானே நானா தானா நானா, இது எங்கேயோ கேட்ட சாங்க இருக்கு. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்ப சாமி. ஆட பாவீங்களா, ஒரே நேரத்துல இதையும் ஹேண்டில் பண்றீங்க, இதையும் ஹேண்டில் பண்றீங்க, நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம்டா. அப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் ஆகையினால இந்த மாசி மாசத்திலே உச்சம் தொடும் ராசிகள் எல்லாம் யாரு, எந்த ராசிக்காரங்க இந்த மாசம் நல்லா இருக்க போறாங்க, அதை பத்தி மட்டும் பேசுவோம். அப்புறமா விளக்கமா மற்ற கதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று சொன்னால், முதல் ராசியாக மேஷத்தை சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடைய சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சம் பெறுறது மட்டுமா பண்றாரு, ராகுவோட வேற சேர்ந்து இருக்காரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் சும்மா கிடையாது சார், 2 கூடையவர். 2 கூடையவர் தனாதிபதி, 7 கூடைய கலத்திரஸ்தானாதிபதி. அவர் உச்சம் பெறுகிறார். அப்ப என்ன ஆகும்னா, மனைவியினால் கிடைக்கக்கூடிய தனபரவுகள், மனைவியினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 7 கூடையவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோட ராகுவும் சேர்ந்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்காங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 11ஆம் வீட்டில் இவங்க இத்தனை பேர் இருக்காங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. 11ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருக்கார், அட் த சேம் டைம் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்பது உண்டாகிறது. புதன் 3 6 கூடியவனாச்சே, புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் உண்டாகிறது. அந்த தோஷம் மறந்து போகிறது. ஜென்ரலாகவே 11 கூடிய லாபாதிபதி சனி உங்களுக்கு, அந்த லாபாதிபதி சனி வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன ஆகிறது, ஆட்சி பெற்ற லாபாதிபதி, உச்சம் பெற்ற தனாதிபதி, 3 6 கூடைய புதன், இவர்கள் எல்லாருமே ஒரு காம்போ மாதிரி சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 11ஆம் வீடு என்பது செல்வ வளங்களை அள்ளித்தரக்கூடியது, தன லாபங்களை அள்ளித்தரக்கூடியது. ஒரு வியாபாரம் பண்றோம், அந்த வியாபாரத்துல மாபெரும் வெற்றி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தனாதிபதியும் லாபாதிபதியும் அள்ளித்தருகிறார்கள். அடுத்து சூப்பரா இருக்க வேண்டிய ராசின்னு பார்த்தா மிதுன ராசியை சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடம் என்பது ரொம்ப பிரபலமான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த 10ஆம் இடத்துல யார் இருக்காருன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் 10ல் உச்சம் பெற்றா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 10லே ஒரு பாவி இருந்தாதான் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க.
10ல் சுக்கிரன் இருக்கார். ஆனால் அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி. யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்க. 9ஆம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனோட சனியோட புதன் இருக்கார். இந்த புதன் யாரு? நான் 1 4 கூடியவர். சனி யாரு? உங்களுக்கு 8 9 கூடியவர், பாக்யாதிபதி. ஆட்சி பெற்ற பாக்யாதிபதியோட 4 கூடிய சுகாதிபதி சேருகிறார் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஆட்சி பெற்ற பாக்யாதிபதியோட 4 கூடிய சுகாதிபதி சேருகிறார். அப்ப மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகமாகும். நீங்க இருக்கிற இடத்துல மதிப்பு மரியாதை போன்றவை அதிகமாகும். அட் த சேம் டைம் 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றதால், சுக்கிரனுடைய உச்சம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறது என்றால், நீங்க ஒரு இடத்துல டாப்ல போறீங்கன்னா சுக்கிரன் உச்சமா இருக்காருன்னு அர்த்தம். இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் இத்தனை நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். அடுத்ததா சூப்பரா இருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களை நீங்க சொல்லலாம், கன்னி ராசிக்காரர்களை நீங்க சொல்லலாம். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன சிறப்பு? குருஜி, கன்னி ராசின்னு ஒரு டைப்பா சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே, எல்லாம் மாமன் உனக்கு தானே, மாமி உனக்கு தானே பாட்டு யாருமே பாட மாட்டேங்கிறாங்க. சரி, அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டிலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள், உச்சம் பெற்று இருக்கிறார் சுக்கிரன். இதுல என்ன பெரிய பிரமாதம்? 7ல் சுக்கிரன் உச்சம் பெற்றா ஒரு 10 பேரை லவ் பண்ணுவான், அதானே? இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாச்சு என்று நீங்க நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. தம்பதிகளுக்குரிய உள்ள ஒற்றுமையை உண்டாக்குறது இந்த 7ஆம் வீடு. அட் த சேம் டைம் அந்த சுக்கிரன் 2 கூடிய தனாதிபதியாக சென்று விடுகிறார். தனாதிபதி எப்படி மேசராசிக்காரங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்றேன். பணத்தை தரக்கூடியவர் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோட சேர்ந்து. அப்ப வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு தரார். நான் இங்க போகணும், அங்க போனோம், அந்த வெளிநாட்டுக்கு போறேன், கனடா போறேன், ஒன்டேரியா போறேன், எல்லாம் சக்சஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு யாரோட சேர்ந்திருக்கிறார்? சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய தன லாபங்கள், யோகங்கள் அதிகமாகிறது, தன லாபங்கள் அதிகமாகிறது. அட் த சேம் டைம் உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே சூரியன், 12 கூடிய சூரியன் 6ஆம் வீட்டிலே விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது. 1 10 கூடிய புதன் 6ஆம் வீட்டிலே. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்ல முடியாது. புதாதித்ய யோகம் வரும்போது இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். 6 கூடிய சனி வேற ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப புதுசா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. கடன்ல ரொம்ப மாட்டிட்டு கஷ்டப்படுறவங்கலாம் அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு, இன்னைக்கு நாள் இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு நாள் சம்பாதிச்சாதான் இந்த மாசத்தை என்னால் ரன் பண்ண முடியும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். தெரியும் குருஜி, இதை நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். இதை நீங்க சொல்லாம போனாதான் அதிசயம். விருச்சிக ராசிக்காரர்களை நான் காதலிக்கிறேன், நேசிக்கிறேன், அதனால சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டிலே சுக்கிரன் உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோட ராகு. 4ஆம் வீடாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதையிலே சூரியனும் புதனும் ராகு. 11 கூடிய புதன் இருக்கிறார், 10 கூடிய சூரியன் இருக்கிறார், 4க்கு அதிபதியாகப்பட்ட சனி ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார். அப்ப தொழிலில் மேன்மை, தொழிலில் உயர்வு, தொழிலில் மாபெரும் வெற்றி அத்தனையும் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரர். அடி தூள், நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, இனிமே நீங்க தான். அடுத்து சூப்பரா இருக்க போற ஒரு ராசினா மகரத்தை சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார். யாரோட? ராகுவோட. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே சூரியனும் புதனும்
சனியும் இருக்கிறார்கள். சூரியனும் புதனும் இருக்கிறது ஆபத்து தான். சூரியன் 8 புதன் 6 இல்லைன்னா சொல்ல. ஆனால் 2 தனாதிபதியே ஆட்சி பெற்று அமரும் பொழுது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் உங்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் டேக் ஓவர் பண்ணிப்பார். ஸோ மகர ராசிக்காரர்கள் மாபெரும் புகழை பெறப்போகிறீர்கள். மகத்தான ஒரு செல்வ வளங்களை பெறப்போகிறீர்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. ஒரே பிரசவத்தில் ட்வின்ஸ் 3 ப்ரோஸ் தான் பிறக்கும். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு போனது ஒரு குழந்தை தான். ஆனால் 2 IVFல உள்ள வச்சாங்க. 3 குழந்தை உள்ள 3 வளர்ந்துருச்சு. போ போ முடிஞ்சு போச்சு. போ 3 குழந்தை. சார் சுவாமி நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார். சுவாமியை கொஸ்டின் பண்றதுக்கு எல்லாம் எந்த மதமா இருந்தா என்ன, இறைவனை கொஸ்டின் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது. இறைவன் நினைச்சா என்ன வேணா செய்வார். ஏய் இங்க நான் தான் கிங்கு, இது ஏன் ரூல்ஸு, நான் அப்பப்போ எனக்கு போர் அடிச்சா ரூல்ஸை மாற்றி மாற்றி எழுதுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் காடோட டைலாக்ஸ். அதுதான் நம்ம ஜெயிலர் படத்தில் வச்சிருக்காங்க. காடோட கேரக்டர் இதெல்லாம். அவரே நினைச்சா அப்பப்போ என்ன வேணா கேரக்டரை மாற்றுவார். அவரே நினைச்சா ரூல்ஸை மாற்றி மாற்றி போடுவார். என்ன வேணா செய்வார். அப்போ 2 அடுத்து கும்பராசிக்காரர்கள். ராசியிலேயே 7 சூரியன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 யோகாதிபதி புதன் உடம்புல உட்கார்ந்திருக்கார். இதுதான் சூப்பர்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். பணம் கொட்ட போகுது. 4 9 அவன் பாதகாதிபதி 2ஆம் வீட்டில், அதெல்லாம் அப்புறம் பணம் வரப்போகுது. சூப்பரா இருக்கு போறீங்க. சூப்பரா இருக்குங்கிறது எதை வச்சு முடிவு பண்ண போறீங்க? இந்த மாசம் நான் சூப்பரா இருந்தேன், நல்லா சம்பாதிச்சு, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி, கடன்லாம் அடைச்சு, பிடிச்ச பொருள்லாம் வாங்கினீங்கன்னா அந்த மாசம் நல்லா இருந்த மாசம் நம்ம சொல்றோமா இல்லையா? யாராவது ஒருத்தராவது போன மாசம் எனக்கு ஒரு வியாதி கூட வரல, ஒரு தடவை கூட டாக்டர்கிட்டே போல, போன மாசம் ஃபுல்லாக ஜாலியாக படுத்து தூங்கிடுறேன், அதை நீங்கள் பெரிய விஷயம் சொல்ல போறீங்களா என்ன? அப்படி கிடையாது. இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம், சுகம்ங்கிற ஒரு விஷயம்தான் உங்களை அந்த மாசத்தை சிறப்பான மாசம்னு சொல்ல வைக்குது. அவ்வகையில் இந்த மாசி மாதம் நான் சொன்ன ராசிகள் எல்லாம் ஆகச்சிறந்த சிறப்போடு விளங்க போறீங்க. செமையா இருக்க போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க, ரொமான்டிக்கா இருக்க போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி ஒரு மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நடக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி யாகம்ங்கிறது உங்களுக்காக தான் நடத்துகிறோம். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலும் சேர்ந்து இந்த மாபெரும் முயற்சி நடக்கிறது. ஜோதிடர் யுகம் சேனலோட சேர்ந்தும் நடக்கிறது. நீங்கள் இதெல்லாம் கலந்து கொண்டு சனியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்.